தமிழக அரசு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எனது அன்பான வேண்டுகோளையும் அவர் கவனத்துக்கு தெரியப்படுத்துகிறேன். தமிழகத்தின் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். பள்ளியில் படிக்கின்ற அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஒரே மாதிரி மார்க்கு அணிய வேண்டும். அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஒரே மாதிரி பணி புரிய வேண்டும். கொலை பண்ணுபவர்களுக்கு 20 வருஷம் தண்டனை வழங்க வேண்டும். அதுக்கு பிறகுதான் அவர்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும். 4வது, இதையெல்லாம் உடனடியாக அந்த தண்டனை வழங்குவதற்கு 1 வாரத்துக்குள் போலீஸ் பாதுகாப்பை போட்டு இதை வழங்க வேண்டும். இது தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை பேசாமல் விஜய் அங்கோல் பேசுகிறார். ஒரு கோமாளி அங்கோல் பேசுவதை பார்க்கும்போது சுயநலவாதி என்கின்றதை உணர வேண்டியிருக்கிறது. விஜய் அங்கோல் இதையெல்லாம் பேசுவதை தவிர்த்துவிட்டு உன்னுடைய சுயநலத்துக்காக முதல்வர் பதவியில் அமர வேண்டும் என்பதற்காக கோழையாக நீ பேசுவதை பார்க்கும்போது எனக்கு காமெடி பேசி கொண்டிருப்பது போல தெரிகிறது. சீமான் போன்றவர்களையும் பேசுவதை மறுக்கப்படுகின்றீர்கள். உங்களுடைய சுயநலத்துக்கு நீங்கள் சம்பாதிப்பதற்காக பேசிக்கொண்டிருக்கின்ற கோமாளிகள் திருமாவளவன், சீமான் போன்ற எல்லோரையும் அன்பான எச்சரித்துக் கொள்கிறேன். எனும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கவனத்துக்கு தெளிவாக தெரியப்படுத்துகிறேன். முதல்ல பள்ளியில் படிக்கின்ற அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஒரே மாதிரி மார்க் வழங்க வேண்டும். 2வது, பணியாற்றும் போது அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஒரே மாதிரி பணி வழங்க வேண்டும். 3வது, ஒருவன் தப்பு செய்கிறான் என்று சொன்னால், கொலை பண்ணுகிறான் என்று சொன்னால் 20 வருஷம் அவனுக்கு தண்டனை வழங்க வேண்டும். ஜாமீன் வழங்கக்கூடாது என்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எனது அன்பான வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க என் தமிழகத்தை தலைநிமிர்ந்து பார்க்க சட்ட திருத்தம் கொண்டு வருமாறு தமிழக மாண்புமிகு முதலமைச்சருக்கு எனது அன்பான வேண்டுகோளை சொல்லி இந்த நேரத்தில் தூத்துக்குடி தொகுதி போட்டியிடுகின்ற புன்னசிக்கு அவர்கள் விடைபெறுகிறேன். நன்றி.